வணக்கம். என்னோட பேர் டாக்டர் லதா பாலசுப்ரமணி. நான் குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் கைனி ஆங்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மெயினாக இந்த ஜான்வரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மெயினாக இந்தியாவில் எஸ்பெஷலி ரொம்ப பரவலாக வரக்கூடிய ஒரு நோய். அண்ட் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இதை HPV வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனால வரக்கூடிய ஒரு நோய். இன்ஃபேக்ட் இது ஒன் ஆஃப் த ஃபியூ கேன்சர்ஸ். ஏன் இந்த கேன்சர் வருது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சி இருக்க முடியும். ஸோ இந்த HPV வைரஸ் இருக்கிறதுனால தான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது. அதனால இதை நம்ம ஈஸியாக தடுக்கலாம். இன்ஃபேக்ட் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய். ஸோ இதுக்காக என்ன தடுப்பு முறை இருக்கு அப்படின்னா, மற்ற வேக்சினேஷன்ஸ் மாதிரி தடுப்பூசி போடுற மாதிரியே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் ஒரு வேக்சினேஷன் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது இப்போ கரண்ட் WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் 9 வயசுலேருந்து 20 வயசு பெண் குழந்தைகளுக்கு ஒரே தடுப்பூசி போட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தடுப்பூசி போட்டால், இந்த தடுப்பூசி ரொம்ப சேஃபான தடுப்பூசி, ரொம்ப இஃபெக்டிவான தடுப்பூசி. 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் கூட இந்த தடுப்பூசி போடலாம். பட் 20 வயசுக்கு மேலே தடுப்பூசி போட்டால் அது 2 டோஸ் போட வேண்டியது இருக்குது. 6 மாதம் இடைவேளையில் போடணும். இப்போ இது குழந்தைங்களுக்கான தடுப்பு முறை. பெண்களுக்கு என்ன தடுப்பு முறை இருக்கு அப்படின்னா, 30லேருந்து 60 வயசுக்கான பெண்கள். ஸோ இவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில மாற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கு. இது இந்த HPV டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அட்வான்டேஜ்னா, இந்த பெண்கள் அவங்களே இந்த HPV டெஸ்ட்டை அவங்க வீட்லயே இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதே மாதிரி பாப்ஸ்மியர் அப்படின்ற டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட்டுமே பெண்கள் எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வருமுன் காப்போம், ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அது முதல்லயே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், உங்க பெண் குழந்தைகளுக்கு அவசியமா தடுப்பூசி போடணும். 9லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் சிங்கிள் டோஸ் போடலாம். 20 இயர்ஸ்க்கு மேல 26 இயர்ஸ் வரைக்கும் 2 டோஸ் போட்டுக்கலாம். பெண்கள் எல்லாருமே 30 to 60 இயர்ஸ் இருக்கிற எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கணும். நாங்கள் நிறைய கம்யூனிட்டியில் போய் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அப்போ ஸ்க்ரீனிங் பண்ணும்போது பெண்கள் எங்ககிட்ட சொல்கிறது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சிம்டமும் கிடையாது, நாங்கள் எதுக்கு டெஸ்ட் பண்ணணும்னு. பட் இந்த கேன்சர் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா பரவிய நிலையில் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சிம்டம்ஸ் இல்லாத பெண்களுக்கு தான் எடுக்கணும். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்றது. இந்த கர்ப்பப்பை வாய் அவேர்னஸ் மந்த், ஜான்வரி மந்த்துக்காக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லட்சியம் அப்படின்றது குப்சாமி நாயுடுல நடத்திட்டு வரோம். இது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோபாலிஸ் பிளஸ் SBI அவங்க ஃபண்ட்ஸோட பண்ணிட்டு இருக்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு மெயினா லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு போட்டுட்டு வரோம். 1000க்கு மேல தடுப்பூசி இப்போ போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் குப்சாமி நாயுடுல போட்டுட்டு இருக்கோம். அப்படி பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், பச்சை ரேஷன் கார்டு இருக்கிற குழந்தைகளுக்காக போட்டுட்டு வரோம். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த தடுப்பூசி பற்றியும், இந்த டெஸ்ட் பாப்ஸ்மியர் இல்லைனா HPV டெஸ்ட் எடுத்துக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பரவணும்னு கேட்குறேன். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது. 8 நிமிஷத்தில், ஒவ்வொரு 8 நிமிஷமும் இந்தியாவில் ஒரு பெண்மணி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால இருக்கிறாங்க. இது ஏன் வருது அப்படின்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷனால மட்டுமே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது. ஸோ இதை தடுக்கக்கூடிய தடுப்பூசியும் இருக்கு, இதை கண்டறியக்கூடிய டெஸ்ட்டும் இருக்கு. தேங்க்யூ.